இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த 20 வயசு வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. ஆமாம். ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க நல்ல பொசிஷனுக்கு போவான்னு சொன்னீங்க. ஏன்னா இந்த 20 வயசுக்குள்ளே தான் படிப்பு வந்துடுது. இந்த அவங்க கல்வி நிலைமை எப்படி இருக்கும், அவங்க கல்வி தரம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இதே விஷயம்தான். ரொம்ப வந்து ஒரு கல்வியில் வந்து ரொம்ப அசால்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப தீவிரமான படிப்பும் அமைஞ்சிடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே ஆப்போசிட்டான திசைகள் தான். அதுவும் வந்து லாஸ்ட்டு வந்து அவங்க ஒரு டிகிரி வாங்குகிற பொசிஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா செவ்வாய் திசை, விரையாதிபதியினுடைய திசை நடக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 14-15 வயசுலேருந்து அவங்களுக்கு 21 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட விரையாதிபதி திசை தான் நடக்குது. அப்போது இதில் வந்து என்னென்னா இப்போ இடம் மாதிரியான கல்வி இருக்கும். பிறப்படத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போய் அவங்க படிக்கிற மாதிரியாக இருக்கும், வெளிநாடு போய் படிக்கிற மாதிரியான பொசிஷன் கூட வரும். அதனால் எல்லாமே வந்து இவங்க விருப்பத்தின் பேரில் நடக்காது. இவங்க கல்வியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தந்தையோ தாயோ மற்றவர்களோ தான் இவங்களுக்கு மூத்தவங்க தானே அவங்க இந்த படிப்பை படி, இதுதான் அவனுக்கு சூட் ஆகும் அப்படின்னா இவங்களோட விருப்பத்துக்கே அங்கே வேலை கிடையாது, கட்டாய கல்வியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் செல்ல முடியாமல் அந்த படிப்பை படிப்பாங்க. படிப்பை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியாது. அரியர்ஸ் வைக்கலாம். ஆணாக இருந்தாங்கனாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த படிப்பை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா அந்த டிகிரி முடிக்கக்கூடிய நேரம்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக பெரும்பாலும் அமையறதில்லை. அரியர்ஸ் வச்சவங்களாம் அதற்கு பிறகு இப்போ 21 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ உயர்கல்வி வந்து அவங்களுக்கு ரொம்ப அருமையாக அமையும். ஆனால் இந்த 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, இந்த கார்த்திகை நட்சத்திர ஆரம்ப புள்ளியாக உடையவங்க, இவங்க எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 20 வயசு வரைக்கும் ஒரு போராட்ட லைஃபாகவே பெரும்பாலும் அமையும். நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிறது கல்வி வந்து இப்போ ஆவரேஜ் தான், அவங்களுக்கு ஆவரேஜ் தான். ரொம்ப அது அவங்களோட ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்து, அவங்களோட ஜாதகத்தில் 2ஆம் இடத்தொகுதி வலிமையாக இருந்து, 10ஆம் இடத்தொகுதி வலிமையாக இருந்து, 9ஆம் இடத்தொகுதி வலிமையாக இருந்தால் இந்த இதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். நான் சொல்கிறது 100க்கு 75 பேருடைய நிலைமை, அதாவது இடையிலே கல்வி நிறுத்தப்படக்கூடியவங்களாக சில பேருக்கு அமையும். கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்களாக இருப்பாங்க, இல்லை மினிமம் படிச்சிருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் உழைக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். இதெல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து தந்தையினால் பயன் இல்லாமல் போகும், அப்படி இல்லை தாயார்னால பயன் இல்லாமல் போகும். இன்னொரு வீட்டில் போய் வாழக்கூடியவங்களாக, அதாவது தாத்தா வீட்லேயோ பாட்டி வீட்லேயோ அல்லது மாமன் வீட்லேயோ அந்த மாதிரி போய் இவங்க ஒரு கல்விக்காக இன்னொரு இடத்துல தங்கி அவங்களுடைய கட்டாயத்தின் பேரில் இவங்க வாழக்கூடியவங்களாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க இத்தனையும் சகிச்சுட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, வெளியே தெரியாமல் காமிச்சிக்காமல் இருப்பாங்க. ஆனால் அந்த 20 வயசு கடந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டோட்டல் லைஃப் அப்படியே தலையெல்லாம் மாறிடும். ஏன்னா ராகு திசை அவங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக மாறிடும். இதுதான் வந்து இந்த ரிஷப லக்னத்தில் நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த சின்ன வயசில் அவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளானவங்க, நாடு கடந்து நாடு போனவங்க. ஏன்னா கண்ணனுடைய இதில் இருக்கவங்களுக்கு அவர் இடப்பெயர்ச்சியாகி தான், தொந்தரவு தாங்க முடியாமல் இடப்பெயர்ச்சியாகி தான் இன்னொரு இடத்துக்கு அவர் போகிறார். அதுவும் பிருந்தாவனத்தை விட்டு இதுக்கு மாறுறாரு இல்லைங்களா. அது மாதிரியாக இவர்களுக்கு இடப்பெயர்ச்சி நிச்சயமாக நடக்கும். பிறந்த போது இருக்கிற ரொம்ப சிரமப்பட்டு அவங்க கல்வியை படிக்கக்கூடியவங்களாக, சிரமப்பட்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களாக, தன்னுடைய பொறுப்புகள் எதையுமே அவங்களால செய்து கொள்ள முடியாத நபர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. இதுதான் அந்த அவங்களுடைய கல்வி நிலை. யாரோ ஒருத்தர் 2 பேர் சிறப்பாக இருக்கலாம், அது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு இந்த தந்தையினால் அவங்க பயன் அடைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இதுதான் இந்த ரிஷபர்களோட கல்வி நிலை. ஓகே. இப்போது அவங்களுக்கு இப்போ சிரமப்பட்டு வந்துட்டாங்க, சரி, 21 வயசுக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ திருமண காலம் வந்துருச்சு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஓகே. இவங்க திருமண காலத்தில் நல்ல சந்தோஷமாக எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கணும்னா எந்த நட்சத்திரத்துக்காரங்களும் அவங்க திருமணம் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க? எந்த நட்சத்திரங்கிறத விட அது செகண்ட் பார்ட். உங்களுக்கு லக்னத்தை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். குறிப்பிட்ட லக்னங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப, இப்போ கும்ப லக்னம், அதற்கு அடுத்ததாக மகர லக்னம், மிதுன லக்னம், இந்த 3 லக்னங்கள் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சிருச்சுன்னா, மகாபாரத்தில் இவங்க 3 பேருமே ஆமாம் இவர் சொல்படி கேட்குறார்கள். இவன் சகாதேவன் அண்டு அர்ஜுனன் விதுரர். இந்த 3 கேரக்டர், இந்த 3 லக்னம் அமைஞ்சிருச்சுன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம்.
மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்போ இந்த 3 லக்கணத்துக்கு நட்சத்திரங்கள் அவங்களுக்கு செட் ஆகும், அப்படி ஆகும், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பு என்ன, இப்போ 20 வயசை கடந்துட்டாங்கன்னாவே ராகு தசை யோகாதிபதி தசை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது எல்லாமே ரசிக்கிற மாதிரியாக அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பவர் இல்லாமல் வந்தவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பவர்லாம் கிடச்சிடும், பெரிய பொசிஷன். என்ன இப்போ அம்பிகை இப்போ மகாராணி இல்லை அவள், அசனாபுரத்தினுடைய மகாராணி அவள், அந்த பொசிஷனுக்கு கேரக்டருக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மூத்த அம்பா வந்து மைனஸ்ஸு, அவங்க இல்லை. இப்போ தானாக வந்து இந்த பொறுப்புகள்லாம் அவங்களுக்கு வருது, எந்த விதமான முயற்சியும் பண்ணலை. பீஷ்மரே தூக்கிட்டு வர்றாரு, பீஷ்மரே கல்யாணம் பண்ணி விசித்திர வீரனை கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அதெல்லாம் நம்ம அந்த மகாபாரத கதையில் பார்க்கலாம். கல்வி நிலை இவங்களுக்கு சிறப்பு, அதற்கடுத்ததாக இருக்கிற திருமண வாழ்க்கையும் இவங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அதில் இந்த 3 லக்கணங்களை வரக்கூடியவங்க இவங்க வாழ்க்கை துணையாக அமைஞ்சிட்டாங்கன்னா, இந்த 3 ராசிகளில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணையுடையதாக இருந்ததுன்னா சிறப்புன்னு சொல்லலாம், மகிழ்ச்சியாக வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், இந்த ஜாதகர் ரிஷப லக்கணத்தை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பிடிவாத தன்மையுடைய நபராக இருப்பாங்க, ஆளுமை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடங்கிறது செவ்வாயினுடைய வீடு. உங்களுக்கு பீஷ்மர் மாதிரி ஒரு ஆள் தான் அவங்களுக்கு வரணும். அதில் வந்து அந்த பீஷ்மர் வந்து இப்போ நான் சொல்கிற அந்த கும்பத்துலேயோ மகரத்துலேயோ மிதுனத்துலேயோ இருந்தான்னாக்கா வலிமையற்ற பீஷ்மராக இருப்பார். வலிமையான பீஷ்மராக இருந்துட்டாருன்னா இவங்க அடிமை. ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னா, அடிமையாகவே காமிச்சிக்க மாட்டாங்க. கேஷுவலாக என் பொண்டாட்டி தான் அடித்தா, என் மனைவி தான், எங்கள் வீட்டுக்காரர் தான் அடித்தார், அவர் அடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா. மைனஸையே ப்ளஸ்ஸாக பேசக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கதை ஓட்டத்தில் நம்ம சொல்லும்போது இன்னும் நம்ம தெளிவாக சொல்லலாம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரிஷப லக்கணத்துக்கு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, புதன் ஒரு யோகாதிபதி, சனி ஒரு யோகாதிபதி, சுக்கிரன் லக்னாதிபதியே, ராகு கேது உங்களுக்கு ப்ளஸ் தான் பண்ணும், மைனஸ் பண்ணாது. ஆக இந்த நட்சத்திரங்கள், சனியினுடைய நட்சத்திரங்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், அதுக்கடுத்தது ராகு கேதுனுடைய நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்துச்சுன்னா சிறப்பாகவே இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய ராசிகளில் இது மேக்ஸிமம் இருக்கும். சனியினுடைய நட்சத்திரம் மட்டும் உங்களுக்கு மீனத்தில் வரும், கடகத்தில் வரும், அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் வரும். சனியினுடைய நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்திடலாம். யோகாதிபதியாக இருந்தாலும் சந்தோஷமாக கட்டுப்படுற மாதிரி ஆகிடும், அப்படி இருக்கும். அதனால் இந்த லக்கணங்களை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கக்கூடாத லக்கணம்னு நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இவங்க கடகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது, கன்னியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. கடகம் கன்னி லக்கணம் இவங்களுக்கு சூட்டே ஆகாது. அதே மாதிரியாக தனுசையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இந்த 3 லக்கணங்களை தவிர்த்தனவங்க. ஏன்னா அந்த 3 லக்கணமே இவங்களை அதிகமாக ஆளுமை செய்யக்கூடிய லக்கணங்களாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்க்கை போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 3 லக்கணங்களை அவங்க தவிர்த்து, கடகம் கன்னி அண்டு தனுசு. மீனம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி நம்ம நடந்துட்டோம்னாவே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் மீனம் வந்து 11ஆம் இடத்துக்கு நபராக இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு அவரே அதிபதிங்கனாலும் தனுசை வேண்டாங்கிறோம். வேறு வழி இல்லை போது மீனத்தையும் கொஞ்சம் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் டிசைட் பண்ணிடணும் முதல்லையே, இவருக்கு நம்ம கட்டுப்பட்ட நபர், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செஞ்சுட்டோன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான். ஆனால் இந்த மற்ற 3 லக்கணம் சொல்கிறேன் பாருங்கள், மிதுனம் மகரம் கும்பம் சொல்கிற பாருங்களா, இதில் என்ன வேணாலும் இவங்க பண்ணலாம். அவங்கள ஆளுமை பண்ணலாம், அவங்க சொல்கிறத கேட்கலாம், வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக மாற்றிக்கலாம், ஆர்குமெண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த 3 நபர்கிட்ட, மற்ற நபர்கள்ட்ட யாரையும் அவங்க ஆர்குமெண்ட்லாம் செய்ய முடியாது. அதுவும் கண்ணினா நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3 லக்கணம் தவிர்த்துட்டாங்கன்னா பெஸ்ட்டு வாழ்க்கை. கதைக்குள்ளே போடும் மஜி. ஆமாம் சார், ஏன்னா ஒரு நீண்ட பதிவாகிடுச்சு. ஏன்னா இதுவே சின்ன கேரக்டரு, அதனால் கதையும் கொஞ்சம் தான் இருக்குது அதில். அதுபோது இப்போ இந்த அம்பிகைங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. வாழ்வியல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிற கதை. மகாபாரதத்துக்குள்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அம்பிகை அம்பாலிகை இந்த 2 பேரும் வந்து இங்கே சித்திராங்கதன் விசித்திர வீரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போடுவார்,
இன்னொருத்தர் வந்து ஒரு அரக்கன் கூட போரிட போய் அங்கே இறந்து போயிடுவார். இப்போ 2 பேருமே இறந்து போனோடனே இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லைங்கிற ஒரு நிலை வருது. இந்த நிலை வந்தவுடனே இப்போ சத்தியவதி தானே தாயார். அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம செஞ்ச பாவமா அப்படின்னு ஒரு கில்ட்டி வந்துடுது. ஏன்னா பீஷ்மரை வந்து அரசனாக்காமல் அவனை தடுத்து அவனை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற ஒரு நிலையை உருவாக்கி அப்படி ஒரு பாவத்தை பண்ணனால தான் நம்மளுடைய 2 வாரிசுகளும் இப்படி இறந்து போனாங்களா அப்படிங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி வந்துடுது. வந்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பீஷ்மருக்கு ஒரு நல்லது செய்வோம், எனக்கு கொடுத்த சத்தியத்தை நீ திருப்பி வாங்கிக்க அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் பீஷ்மர் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் நடக்காது, நான் செஞ்சது தான், கொடுத்த வாக்கு நான் மாற மாட்டேன், நான் அவங்கள திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னோடனே இப்போ சத்தியவதி என்ன பண்ணுவாங்க, பீஷ்மா உனது தந்தையை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே எனக்கு பராசரன் மூலமாக ஒரு மகன் பிறந்தான், அது இறை சக்தியின் மூலமாக பிறந்தான், நீ போய் அவனை போய் பார்த்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ முடியாதுன்னு சொல்லிட்ட, அதனால் அவன் மூலமாக குழந்தை பெறுவதற்கான வழி செய்யலாம், நீ போய் நான் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. இப்போ பீஷ்மர் போவார், அவரும் தாயார் அழைத்தோன்னே அவர் வந்துடுவார். வந்தவுடனே இந்த மாதிரி சத்தியவதி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லை, உன் மூலமாக வாரிசு வர்றதுக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சம்மதிக்கிறேன் தாயே, ஆனால் நான் இப்போ தவக்குளத்தில் இருக்கேன் தாயே, எனக்கு வியாசர் தான் அவர் தான் வர வச்சுருக்காங்க. வியாசர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வியாசருக்கு சொல்கிறார், தாயே எனக்கு ஓராண்டு அவகாசம் கொடுங்க, தவக்குளத்தில் இருக்கேன், இந்த தவநிலை மாறினா தான் என்னுடைய அந்த தோற்றங்கள் மாறும், இல்லைன்னா இந்த தோற்றத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை அதற்கெல்லாம் நேரம் இல்லை மகனே, உடனடியாக இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு வாரிசு வேணும், அது உன்னுடைய தவறு மேலே நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு சரின்றார். தாயினுடைய உத்தரவு மீற முடியாமல் சரின்றார். இப்போ போய் சத்தியவதி என்ன பண்ணுறாங்க, அம்பிகைகிட்டையும் அம்பாலிகிட்டையும் போய் பேசுகிறாங்க. சத்தியவதி சொல்லக்கூடிய நியாயங்கள்லாம் கேட்ட பிறகு அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் வேறு வழியே இல்லாமல் இருக்குது. 2 பேரும் கூடி பேசுகிறாங்க, என்ன செய்கிறதுனாக்க, என்ன செய்கிறது, நம்ம வேறு வழி இல்லையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம போவோம், தவத்தினால தானே கொடுக்குறாங்க குழந்தை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்பிகை முதல்ல போகிறாங்க. போனோன்னே என்னென்னா, நம்ம அவரை பார்த்தா தானே அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே நிற்கிறேன். கண்ணை மூடின்னு என்னன்னா, அவர் தவத்தினால வந்து அவர் கரு உண்டாகிறது வேலையை செஞ்சிடறாரு. செஞ்சதுக்கு பிறகு வெளியே வந்தால் என்னன்னா, இப்போ சத்தியவதி கூட்டு கேட்குறாங்க இவர்கிட்ட, வியாசர்கிட்ட, என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே நின்றதுனால பார்வையற்ற குழந்தை தான் உருவாகணும் அப்படின்னு சொன்னோன்னா சத்தியவதிக்கு சங்கடப்படும். என்னடா அது, அரசனாக வேணும்னா பார்வை வேணுமில்ல அப்படின்னு. அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணுவான், சரி அடுத்த அம்பாலிகையை நான் அனுப்புகிறேன், அவளுக்காக நல்ல குழந்தைய நீ கூட அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அம்பாலிகை வருவான். வந்தோடனே பார்த்தோன்னா என்னென்னா, இப்போ சத்தியவதி சொல்லி அனுப்புகிறான், கண்ணை மூடிக்காத, கண்ணை மூடினதுனால பார்வையற்ற குழந்தை பிறக்குன்னு சொல்லி உன்னுடைய சகோதரிக்கு சொல்லியிருக்காரு, அதனால் கண்ணை மூடிக்கொள்ளாத அப்படின்னு சொன்னோடனே இவள் பயத்தில் வெளியே நிற்கிறான். அம்பாலிகை பயந்து போய் நிற்கிறான். ஏன்னா அவர் தோற்றம் அப்படி இருக்குது, சாமியாரோடைய தோற்றம், அவர் தவ வலிமையினால் குழந்தைய கொடுக்குறாரு. ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு வெளிரி போய் நிற்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்ததுனால அவன் தான் பாண்டுவாக பிறக்கிறான் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ 2 குழந்தையும் சரியில்லைன்னு இப்போ வியாசர் சொல்கிறார். ஏன்னா ஒரு நோயோட குழந்தையாக பிறப்பான் அப்படின்னு சொன்னோடனே சத்தியவதிக்கு இது ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 பெண்களும் இந்த மாதிரி ஒரு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களே, ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு நல்ல வாரிசை கொடுக்கணுங்கிறது என்னுடைய தலையெழுத்து இப்படி இருக்குது, நான் என்ன செய்வேன், நான் செய்த குற்றங்கள் தான் என்னை வந்து இப்படி நிற்கிது, என்னை ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது அப்படின்னு சத்தியவதி மேற்கொண்டு போய் மறுபடியும் 2 பேர்த்தையும் புலம்புறாங்க. இப்போ சத்தியவதியினுடைய அந்த ஆதங்கத்தை பார்த்துட்டு மறுபடியும் 2 பேரும் வந்து போங்க அப்படின்னு சொல்லி இப்போ சத்தியவதி வந்து மறுபடியும் அந்த 2 பேரும் வற்புறுத்தினோடனே
சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பேசி வச்சுக்கிட்டு நான் எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னா அவனும் சேர்ந்து நானும் போக மாட்டேன் அப்படின்னா யார் அனுப்புறது, நம்ம பணிப்பெண் அனுப்பிச்சிடுவோம். யாரோ ஒரு ஆள் தானே போகணும் அப்படின்னு சொல்லி பணிப்பெண் அனுப்பிச்சி விட்ருவாங்க. பணிப்பெண் வந்து ஒரு தெய்வ கடாட்சம் உடைய நபர் பார்த்த மாதிரி அவங்க தெய்வீகத்தன்மையில் இருக்கணும்னு பார்த்தோம். அவருடைய தவத்தில் பிறக்கிறது தான் விதுரராக வர்றார், நீதிமான் சொல்லக்கூடியது. அப்போது இந்த கேரக்டருங்க பாருங்கள், நம்பிக்கை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறது, செயல்படுறதில்லை, போகிற மாதிரி போகிறது, சரியான ஒரு நிலையில் இருக்கிறது இல்லை, ஒத்துழைக்காமல் போயிடுவாங்க. அப்படிங்கிறது அந்த ரிஷப லக்னத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சம்மந்தப்பட்டன்னா இயல்புக்கு மாறான செயல்களை இவங்களால் செய்ய முடியாது. ஆனால் கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டிய நிலை இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை. இந்த செயல் மட்டும் இல்லை, இது கிடையாது. நம்ம சொல்லணும்னா எந்த செயல்களையும் இவங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் வேலையை வாங்க முடியாது, கட்டாயப்படுத்தி ஒரு செயலை செய்ய வைக்க முடியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது உங்களுக்கு குழப்பம்தான் பண்ணுவாங்க, ஒரு நிறைவு இல்லாமல் செய்வாங்க, அதை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க. இதுதான் ஒத்துழையாமைன்னு சொல்கிறது. ஏற்றுக்கிறதும் இல்லை, ஒத்துழைக்கிறதும் இல்லை. இந்த மாதிரியாக அவங்களுடைய மனம் எப்படி சொல்லுதோ, அவங்களுடைய மனம் எப்படி செயல்படுதோ அதன்படியே செயல்படக்கூடியவங்களாகவே பெரும்பாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. மகாபாரத கதையில் சொல்லக்கூடிய இது ஒரு சிக்கலான ஒரு இடம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலாச்சாரங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் வேறு, மகாபாரத காலத்தில் நடந்த அந்த கலாச்சாரங்கள் வேறு. இப்போவும் கூட உங்களுக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரிசு இல்லைன்னாக்க சகோதரர்களை மணந்து கொண்டு அந்த தலைமுறையை உருவாக்குறது அப்படிங்கிறது இன்னும் கூட சில வழக்கங்கள் இருக்குது. அது அந்த அங்கேருந்து வந்த கதைங்கிறாலும் உங்களுக்கு மகாபாரதம், அங்கே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வியாசர் எழுதுனதில் அப்பட்டமாக அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நம்ம வில்லிபுத்தூரார் எழுதுனதில் இதெல்லாம் தவத்தின் மிகுமையினால் இப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுதான் இங்கே மிக மிக முக்கியமான விஷயம். இந்த கேரக்டர்ஸ் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. சரி சார், இப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த கேரக்டரையும் பார்த்துட்டோம், ஓரளவு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா, எனக்கு இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரனுக்கு உண்டான தொழில் எப்படி இருக்கும், அவங்க எந்த தொழில் செஞ்சால் ஓகே நல்லா இருப்பாங்க, இல்லை யாரோட பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த பார்ட்னர்ஸ்லாம் யார் அமைஞ்சாங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும், தொழில் நல்லா வளமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.